லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் உண்மையிலே வாத்தியார் இல்ல அமுதா, வாத்தியார் இல்ல. நாளைக்கு உனக்கும் அமுதாவுக்கும் கோவில்ல கல்யாணம். இது நடக்கும். நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிக்கா. அப்பச்சி, அப்பச்சி நேரம் என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? எழுந்து வாங்க. என் மகளை பாரு. விடிஞ்சா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க போகுது. சின்ன வயசுல இருந்து அவ கண்ட கனவு பலிக்க போகுது. அவ மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல படிச்ச குணமான வாத்தியார் மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஆரம்பத்துல நாம கூட அவ ஆசைக்கு முட்டுக்கட்டையா இருந்தோம். ஆனா உடம்பு பிடியா உறுதியா நின்னு சாதிச்சிட்டா பாத்தியா? அதெல்லாம் சரிங்க அப்பச்சி, நேரம் ஆகுது. தூக்கம் வரலையா உங்களுக்கு? மனசு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு இளங்கோ. சந்தோஷத்துல தூக்கமே வரல. அவளை பாரு இளங்கோ, எவ்வளவு சந்தோஷமா தூங்குறா பாரு. எல்லாம் நாளைக்கு அவளுக்கு அமைய போற நல்ல வாழ்க்கைய நினைச்சுதான். என் மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கிடுச்சு இளங்கோ. சரி அப்பச்சி, வாங்க. நேரத்துல எழுந்திருக்கணும், டைம் ஆயிடுச்சு. சரி இளங்கோ, வா. ராசா, அப்படியே உனக்கு மாப்பிள கலை வந்துருச்சுடா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான்னு சொல்லுங்க. டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இன்னைக்கு நாம எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அம்பிட்டுதான். இதே தான் அக்காவும் சொன்னான். ஒவ்வொரு தரம் இப்படிதான் ஏதாவது சொல்றீங்க, ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கடைசியில் நான் தான் கோமாளி ஆயிடுறேன். இந்த தடவை அப்படியே தான் ஆச்சுன்னு வையே, ஆத்தானும் பார்க்க மாட்டேன், அக்கானும் பார்க்க மாட்டேன். அட முட்டா பயலே, இந்த தடவை குறி நிச்சயம் தப்பாதுரா. எல்லாம் நம்ம திட்டப்படிதான் நடக்கும். இப்ப எல்லாரும் குடும்பத்தோட சத்திய பூஜைக்கு போயிருக்காங்கடா. அங்கனையே செந்திலோட மொத்த ஃப்ராட் தனமும் குட்டுப்பட்டுருண்டா. ஆஹா, இவங்க சொல்றது மட்டும் நடக்கட்டும். அப்புறம் அந்த சிதம்பரத்தை என்ன பண்றேன்னு பாரு. என்னை எப்படி எல்லாம் அடிச்சா அந்த ஆளு, என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினான். நீ சொல்றது மட்டும் நடந்து அந்த அமுதா கழுத்துல நான் தாலி கட்டுற நிலைமை வரட்டும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு இந்த கண்ணை யாருன்னு காட்டுறேன்.
லூசு பை மாதிரி குடிச்சு காரியத்தை கெடுத்து வச்சிருக்கனே. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதெல்லாம் தேவையா செந்தில் உனக்கு? அமுதா ரியாக்ஷன் வேற என்னவா இருக்க போகுதுன்னு தெரியலையே. மாப்பிள என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? பூஜைக்கு நேரமாச்சுடா. உன் மாமனார் வீட்டுக்காரங்க உன்னை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கடா. மாப்பிள என்னாச்சுடா உனக்கு? மாமா ஏன்டா கண் கலங்குற? ஏன் சோகமா இருக்க? டேய் இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. ஏண்டா எப்படி நாள் கனவு உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள அழைப்பு வர இருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி இருந்தா வர்றவங்க என்னடா நினைப்பாங்க? அம்மா அண்ணா. டேய் மாப்பிள சொல்லுடா. ஓ நீ அந்த வாத்தி பயலை பத்தி யோசிக்கிறியா? அதான் நேத்தே சரி பண்ணிட்டேனடா. அப்புறம் என்ன? இல்ல மாமா, நான் நேத்து நைட்டு ஏதோ தெரியாம அமுதா கிட்ட போய் போதையில என்னடா சொல்ற? டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி அமுதாட்ட போய் என்னடா பண்ணி தொலைச்ச? ஐயோ நான் எதுவும் பண்ணல மாமா. அமுதா கிட்ட போய் நான் வாத்தியார் இல்லைன்னு உண்மையை வளரிட்டேன் மாமா. பாவி குடியே கெடுத்துட்டியாடா. என்னடா காரியம் பண்ணிருக்க? ஏன்டா இப்படி பண்ண? எல்லாம் நேத்து நைட்டு நீ சொன்னதுனாலதான் மாமா. நான் சொன்னானா? நான் என்னடா சொல்லி தொலைச்சேன்? ஆமா மாமா, நீ தானே சரக்கு அடிச்சா தைரியம் வரும்னு சொன்ன. நானும் சரக்கு அடிச்சுட்டு போதையில போய் அமுதா கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மாமா. எல்லாம் என்னைய சொல்லணும்டா. என்ன செருப்பகள்கிட்ட அடிக்கணும்டா. ஏதோ குடிச்ச பதில பில்டப் பண்ணி 4 வார்த்தை சொல்லி வச்சா அத போய் நம்பி இப்படி பண்ணிட்டு வண்டியாடா. எனக்கு பயமா இருக்கு மாமா, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தான்டா பயமா இருக்கு. இந்த பாரு தண்ணி அடிக்காம கையால இந்த ஆட்டம் ஆடுதேடா. உன் கூட சேர்ந்து களவாணித்தனம் பண்ணதுக்கு என்னையும் சேர்த்து வச்சுலடா அடிப்பானுங்க. சரி நீ அமுதாட்ட அப்படி சொன்னதுக்கு அமுதா என்னடா பதில் சொன்னா? அவ எதுவும் சொன்ன மாதிரி தெரியல மாமா. ஒன்னும் சொல்லலையா? நான் குடிச்ச போதையில இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா விளங்கவே இல்லை. ஆனா ஒண்ணு மாமா, அவ கோவமா இருந்தான்னு மட்டும் தெரியுது. கோவமா இருந்தாளா? இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரியலையே. விடிஞ்சு முட்டு நேரமாச்சு, இன்னும் அமுதா கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராம இருக்கிறது நினைச்சா பயமா இருக்கு மாமா. சரிடா, நீ இப்ப எது தேவையில்லாம குழப்பிக்காத. மாப்பிள்ளை எழுப்புக்கு நேரமாச்சு, நீ முதல்ல ரெடியா இரு. நான் போய் அமுதா பார்த்து அவன் ரியாக்ஷன் அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். போய் ரெடியாக போ மாமா. எதுவும் தப்பா நடக்காதுல்ல மாமா? ஆமா, இப்ப வந்து கேளு. குடிச்சா குப்புறப்படுத்து தூங்குற விட்டு போட்டு ஏன்டா இப்படி 7:30 எழுதிட்டு வந்து நிக்கிற? என்ன மாமா நீ இப்படி சொன்னா எப்படி மாமா? நீதான் என்ன எப்படியாவது. ஏன்டா மாப்பிள்ள, நீ கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறியா? இந்த பக்கம் உங்க ஆத்தா, அந்த பக்கம் அமுதா, அங்கிட்டு உன் மாமனாரு, இங்கிட்டு உன் வில்லை சித்தப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள சின்ன விடமாக்கிடுவாங்கடா. முழிக்கிறான் பாரு ஆத்த மாதிரி. உன் கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள என் மூச்சே நின்னுரும் போல் இருக்காடா. சரி விடுறா, பாத்துக்கலாம். எதுவும் தப்பா நடக்காதுன்னு நம்புவோம். சரி நான் அமுதா போய் பார்த்துட்டு வரேன், நீ ரெடியா இரு. போ. அமுதா கண்ணே, வாங்க சித்தப்பா, சொல்லுங்க. அது வந்துமா, ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம மென்னு முழுங்கிட்டு இருக்கிய. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா. நேத்து என் மாப்பிள்ள உன்னை பார்க்க வரணும்னு சொன்னால. வாத்தி, யாருக்கும் தெரியாம பார்க்க வர சொன்னா சித்தப்பா கிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்கியலா? இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன ரியாக்ஷன் மாறுது?
அது வந்து அமுதா செந்தில் நேத்து நைட்டு உன்கிட்ட அவரை பத்தி பேசாதீங்க சித்தப்பா. கோவமா வருது. நீ கோபுற நியாயம்தாம்மா, ஆனா அவன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஏன் சித்தப்பா, நான் உங்க பொண்ணா இருந்தா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா? நான் என்ன நினைக்கிறேன் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? இத பாரு அமுதா, நான் வந்து தாய் மாமன் இடத்துல இருந்து யோசிச்சேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சும் ஒரு தகப்பனா யோசிக்க தவறிட்டமா. அவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தான் முதல்ல வந்தான். நான் தான் அவனை தடுத்துட்டேன். என்னைய மன்னிச்சிருமா. அது ஒன்றும் இல்லத்தா, அவன் அப்பா இறந்ததுக்கப்புறம் அக்காவை எல்லாரும் அவமானமாக பேச ஆரம்பிச்சாங்க. அதை தாங்கிக்க முடியாம ஊருக்கு முன்னாடி மதிப்பு மரியாதையும் இருக்கணும்னு அவன் வாத்தியாருக்கு படிக்கணும்னு நினைச்சான். அவன் கஷ்டப்பட்டு தாமா படிச்சான். அவன் நேரமோ என்னமோ அவனால வாத்தியாராக. ஐயோ சித்தப்பா, நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரு வாத்தியாரே இல்ல, அவரு சரியான டியூப் லைட். டியூப் லைட்டா? வரப்போற பொண்டாட்டி கிட்ட எப்படி காதலா பேசணும்னு கூட சுத்தமா தெரியல. நீங்க என்னடான்னா அவரை வாத்தியாரன் வேற சொல்றீங்க. என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது? செந்தில் போதையில இதை சொல்லாம வேற ஏதாவது உளறி குடிட்டானோ? சித்தப்பா என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லத்தா, அவன் வாத்தியார்ல, அதான் எப்படி பேசி பழகணும்னு தெரியல போல் இருக்கு. போக போக சரியா போங்க ஆத்தா. அதான் கல்யாணம் நடக்க போதுல, எல்லாம் சரியா போயிடும். என்னமோ போங்க. சரி, நீ விளக்கேத்துமா, நான் வந்துடுறேன். அப்பா கடவுளே காப்பாத்தினாடா. இவன் அமுதாட்ட சொல்லலைன்னா வேற யார்கிட்ட சொல்லியிருப்பான்? ஒருவேளை யார்கிட்டையும் சொல்லாம போதையில சொன்னதா கற்பனை பண்ணிருப்பானோ? வேற ஏதாவது சொல்லக்கூடாத இடத்துல சொல்லி ஏதாவது ஏடாவிடமா ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. யார்கிட்டயாவது சொல்லிருப்பானோ? சித்தப்பா என்ன சித்தப்பா என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடா, விளக்கு அணையிற மாதிரி இருந்துச்சு, இப்ப பிரகாசமா நல்லா கொழுந்து விட்டு எரியுது. நீ ஏத்துறா, நீ ஏத்து. எது உள்ளங்க வராம இருந்தா செத்த. ஆண்டவா. கவலையே படாதீங்க மாப்பிள்ளைகளா, இனிமேதான் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. மாமா போய் இம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அமுதா என்ன பதில் சொல்லிருப்பா? மாமா மாமா, அமுதாவை பாத்தீங்களா? என்ன சொன்னா அவ? மாமா, அமுதா மேல கோவமா இருக்காளா? நான் உண்மையை சொன்னப்போ அவ ஏன் என்கிட்ட எதுவும் பேசாம இருந்தா மாமா? சொல்லுங்க மாமா. என்ன மாமா, நான் எம்பிட்டு பதட்டமா கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவும் பதில் சொல்லாம நிக்கிற? சொல்லு மாமா. மாமா, அவ என் மேல கோவமா இருக்காளா? சொல்லு மாமா, வாய் திறந்து சொல்லு மாமா. இப்ப வருத்தப்பட்டு என்ன மாப்பிள்ள பண்றது? இதெல்லாம் நேத்து நைட்டு நீ போய் போதையில பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப பயந்து என்ன பண்றது? எல்லாம் போச்சியா? சரி விடு, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். என்ன மாமா சொல்ற? என்னவா இருந்தாலும்னா நீ என்ன சொல்ல வர? அவ என்னதான் சொன்னா மாமா? மாமா என்ன மாமா, நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், நீ என்ன சிரிச்சுட்டு இருக்க? பாரா மாப்பிள்ளைக்கு பயத்தை. அப்படித்தானே உன் பவுசு மாமா. டே மாப்பிள்ள, அமுதாவுக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? அட ஆமா மாப்பிள்ள,
நேத்து நைட்டு நீ அவட்ட போய் சொல்லும் போது உன் மேல அவளுக்கு கோவம் இருந்தெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நீ சொன்னதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்திருக்கா. அம்மாவுக்காக அவங்க உசுரை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ போய் சொல்லிருக்க. இதுல எதுக்கு கோவப்படணும்னு சொன்னாடா. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் தான் உன் மேல மரியாதை கூடி இருக்கான். மாமா பயந்துட்டேடா மாப்ள. மாமா என்னால சத்தியமா நம்பவே முடியல மாமா, நம்பவே முடியல. அமுதாவை இப்படி சொன்னா? ஆமா மாப்ள, அமுதாதான் சொன்னா. ஆனா ஒண்ணு மட்டும் நினைப்புல வச்சுக்கடா, இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேச்சே எடுத்துடாத. அதுதான் உனக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, என்னதான் அவன் உன்னை மன்னிச்சாலும் அவன் மனசுக்குள்ள சின்னதா ஒரு கோவம் இருக்கத்தானே செய்யும். அமுதா என்னை ஏத்துட்டால, எனக்கு இதுவே போதும் மாமா. இனிமே எவன் வந்தாலும் நான் அதை சமாளிச்சிருவேன் மாமா. வாங்க மாமா போலாம். எஸ். என்ன மன்னிச்சிரியா. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் வாயை அடைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. நீ யாருகிட்ட உண்மை சொன்னியோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யார் மூலமா எப்படி எப்படிலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. சரி, எதா இருந்தாலும் சமாளிப்போம். ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லுங்க. இந்தாங்கய்யா. இல்ல வேணாம்மா, இருக்கட்டும்மா. எனக்கு எதுக்குமா இம்பிட்டு போனோம்? இந்தாங்கய்யா, இதை புடிங்க. முதல்ல அதை உள்ள வைங்க. இம்பிட்டு போனா குடுக்குற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? இத புடிங்க, நான் சொல்றேன். ஐயா, நீங்க பண்ண வேலைக்காக இல்ல, இனிமே பண்ண போற வேலைக்காக. புரியலையம்மா. இப்ப நடக்க போற சத்திய பூஜையில மூத்த மருமக இருக்கானே செந்திலு. ஆமா. பூஜை முடிஞ்சு அவனுக்கு நீங்க கொடுக்க போற தேங்காய் அழுகுன தேங்காயா இருக்கணும். அதுக்குதான் இந்த பணம். இத மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டா இன்னும் பணம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா வேலை கரெக்டா முடிஞ்சிடணும். இத முதல்ல புடிமா புடிமா. என்னம்மா பேசுறீங்க? இதெல்லாம் சரியா வராது. இத பாருமா, இங்க இருக்கிறவங்கள வேணா ஏமாத்திடலாம், ஆனா மேல ஒருத்தன் இருக்கான்ல, அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. என்ன இந்த ஆளு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? இவர் எப்படி சமாளிக்கிறது? ஐயா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்களாயா? அந்த செந்தில் இருக்கான்ல, அவன்லாம் அம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்கய்யா, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். அவன் கிட்ட இருந்து எங்க வீட்டு பொண்ணை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலையா. தயவு செஞ்சு எனக்காக. கெட்டவனு சொல்றீங்க, அப்ப உடனே போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சுங்கய்யா. இப்ப நான் போய் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. இதுவே சாமி சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. அதுக்காக தான் நான் இம்புட்டு பாடுபடுறேன். நீ சொல்றதும் கரெக்ட் தாம்மா. நீ சொல்ற மாதிரி அந்த பையன் கெட்டவனா இருந்தா அத சாமியை தடுத்து நிறுத்தும்ல. கெட்டவனுக்கெல்லாம் சாமி வாக்கு கொடுக்காது. நீ கவலைப்படாம போம்மா, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். இந்த ஆளு வேற நேரங்காலம் புரியாம ரொம்ப இம்சப்படுத்துறானே. என்ன சாமி, நீங்க விவரமே தெரியாத ஆளா இருக்கீங்க. அவங்க கடையில தேங்காய் வாங்கும்போது நானும் தான் கூட இருந்தேன். அவங்களுக்கு தெரியாதா இந்த பூஜை ரொம்ப முக்கியம்னு? அதான் பார்த்து பார்த்து நல்ல தேங்காயா வாங்கினாங்க. இப்ப ஒருவேளை பூஜை எப்போ தேங்காய் அழுகாம இருக்குன்னு வைங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும் சாமி. கொஞ்சம் உதவி பண்ணுங்க, தயவு செஞ்சு கேக்குறேன். சரிம்மா, இப்படி தூரம் சொல்றீங்க, உங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கை வேற பண்றேன். ரொம்ப நன்றி சாமி. மா, சொல்லுங்க சாமி.
மன்னிச்சிருங்க இந்தாங்க. வேலையை கச்சிதமா முடிச்சிருங்க. இந்தாங்க இந்த தேங்காயை வச்சுக்கோங்க. மாத்தி கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாம போமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. டேய் செந்தில், நீ எப்படி அமுதா கழுத்துல தாலி கட்டுறேன்னு நான் பாக்குறேன்டா.